ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் உடைத்து உருவாக்கும் தேவன் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளப் போகிறோம். உடைக்காமல் உருவாக்க முடியாது. நாம் இருக்கிற வண்ணமாகவே நம்மை வைத்துக்கொண்டு அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் ஒட்டு போட்டு கர்த்தர் தமக்கு உகந்த பாத்திரமாக நம்மை உருவாக்க முடியாது. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ அப்பொழுது நாம் அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன், இனி உமக்கு உகந்த பாத்திரமாக என்னை வனைந்து உபயோகியும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய கரத்திலே வந்த பிறகு அவர் தம்முடைய சித்தப்படி தமக்கு உகந்த பாத்திரமாக அவர்களை உடைத்து உருவாக்குகிறார். அவருக்கு டிஃப்ரெண்டான பாத்திரங்கள் தேவை. ஒரே மாதிரி இப்ப நம்ம வீடுகளில் பாத்திரம் வச்சிருக்கிறோம், ஒரே மாதிரி பாத்திரங்கள் நமக்கு தேவையில்லை. நம்முடைய சமையல் அறையிலே கூட நாம் வித்தியாசமான பாத்திரங்களை வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கும் அவருடைய பணியை செய்வதற்கு, இந்த உலகளாவிய நற்செய்தி பணியை செய்வதற்கு அவருக்கு வித்தியாசமான பாத்திரங்கள் தேவை. நாம தான் என்ன செய்யறோம்னா, ஏற்கனவே ஊழியம் செஞ்ச ஒருத்தரை நாம காப்பி அடிக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு தேவை வித்தியாசமான நபர்கள். கோடிக்கணக்கான ஊழியக்காரர்களும் அவரவர்களுக்கு கர்த்தர் ஒரு பாத்திரம் வைத்திருக்கிறார். அந்தந்த பாத்திரத்தை பாத்திரமாக அவர்களை உருவாக்குகிறார். அவர்கள் அந்த நிலையில இருந்து அவருடைய சித்தப்படி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நாம் இருக்கிற இடத்துல நாம செய்கிற ஊழியம் இது போதாது என்று நாம் நினைக்க கூடும். ஆனால் நீங்கள் உண்மையாக ஊழியம் செய்வீர்களே ஆனால் அது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த திருச்சபையில நீங்கள் ஒரு கொயர் மாஸ்டராக இருப்பீர்களே ஆனால் அந்த இடத்திலே வைத்து உங்களை கர்த்தர் அவருடைய நாம மகிமைக்காக அவர் பயன்படுத்துகிறார். அதற்கு தகுந்தவாறு அவர் உங்களை உருவாக்குகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதை நீங்கள் சற்று ஆழமாக கவனிக்கணும். ஒருவேளை கொயர் மாஸ்டர்னு நம்ம நினைக்கிறோம், ஒரு இசைக்கருவியை மீட்டு ஆலய ஆராதனையை ஒரு அமர்க்களமாக்குவது அல்லது அலங்காரமாக்குவது என்ற அர்த்தம் அல்ல. அவர் எத்தனை நாள் அதற்காக ஜெபிக்கிறார். அந்த பாடல்கள் பாடும் பொழுது தேவனுடைய மகிமை அங்க இறங்கணும். அந்த பாடலின் வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ள கிரியை செய்யணும். ஆதி நாட்கள்ல ஆங்கிலிக்கன் மெத்தடுல ஆராதனைகள்லயே அபிஷேகம் இறங்கிச்சு. இன்னைக்குதான் நாம ஆர்டிபிஷியலா சில இசைக்கருவிகளை மீட்டு நாம் ஒரு ஜனங்களுக்குள்ளே ஒரு உணர்வை உண்டாக்கி அவர்களுக்கு அபிஷேகம் வந்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறோம். ஆனால் பரிசுத்தவான்கள் கூடுகிற இடத்திலே அவர் ஏற்கனவே வந்துவிட்டேன் என்கிறாரு. அப்படியானால் நம்முடைய தரிசனம் எப்படி இருக்க வேண்டும்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய கரத்திலே இருக்கிறோம். அவர்களைத்தான் அவர் ஊழியத்தில பயன்படுத்த முடியும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவர்கள் உலக மாடல் படி, உலகத்தின் மாதிரியாக ஊழியம் செய்கிறார்களே, அதை நீங்கள் ஊழியம் என்று நினைத்தாலும் கர்த்தர் அதை ஊழியமாக அங்கீகரிக்கவில்லை. எத்தனையோ போதகர்கள் இருக்கிறார்கள், சுவிசேஷகர்கள் இருக்கிறார்கள், இந்த உலகத்திலே ஊழியம் செய்கிற மேய்ப்பர்கள், இன்னுமா தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவர்கள், அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யார் தங்களை கர்த்தரிடத்திலே முழுவதுமாக ஒப்புவித்து விட்டு அவருடைய சித்தப்படி ஊழியம் செய்கிறார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் என்று வைத்திருக்கிறார், தம்முடைய ஊழியக்காரர் என்று அங்கீகரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட நபரை உருவாக்குவதற்கு அவர் பெருமுயற்சி எடுக்கிறார். நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாம ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களுக்கென்று ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர் முதலாவதாக உங்களை உடைக்கிறார். நமக்கு உடைக்க கூடாது, உருவாக்கிறணும். அதுதான் நம்ம ஆசை.
அது சொல்லுவாங்க, நோகாம சாப்பிடணும் அப்படிம்பாங்க. நாம் எந்த விதத்திலும் பாதிப்புக்குள்ளாகாமல் சுகபோகமாக பேர்ப்புகளோடு, இன்னும் சொல்ல போனால் நல்ல வருமானத்தோடு ஊழியம் செய்யணுங்கிறது தான் இன்றைக்கு உலகளாவிய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் உண்மையாக கர்த்தருக்கு ஒரு ஊழியம் செய்ய முன்வரவானேயானால் முதலாவதாக கர்த்தர் என்ன செய்கிறார்? உடைக்கிறார். இன்றைக்கு அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்படி உடைக்கும் பொழுதுதான் கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை நீ உணர்ந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வலி வரும்போதுதான் பிள்ளை அம்மா என்று கூப்பிடுகிறது. ஆக இந்த உடைக்கும் போதுதான் இயேசுவே என்று சொல்லி நம்முடைய இருதயத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த செய்தி வேளையில நான் உட்கார்வதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் நான் சரீர பலவீனத்திலே கஷ்டப்பட்டேன். நான் கொஞ்ச நேரம் தேவனிடத்திலே மிக கத்தி ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஒரு வித்தியாசமான பலவீனம் என்னை தாக்கினது. நான் ஜெபித்து எழும்பி விட்டு நான் நினைத்த காரியம், உடைக்கப்படுதலை குறித்து பேசும் பொழுது அப்பொழுதும் கூட ஒரு பலவீனம் என்னை தாக்கி அதிலே ஒரு அனுபவத்தை கொடுத்து என்னை கர்த்தர் நிறுத்துகிறார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். என் அருமை தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ரட்சிப்பு என்பது ஆரம்ப நிலை. இந்த ஆரம்ப நிலையிலே அவர் நம்மை உடைத்து அவர் உருவாக்க ஆரம்பிக்கிறார். அப்பதான் நம்ம சொல்லுவோம், இனி நான் அல்ல ஐயா, இதுவரைக்கும் நான் என்று இருந்தாயே, நீ ஊழியம் பண்ணின பிறகு நான் என்னுடைய ஊழியம் என்று சொல்வாய், ஆனால் நீ இன்னமும் உடைக்கப்படவில்லை என்று அர்த்தம். எப்பொழுது இனி நான் அல்ல என்று சொல்கிறாயோ அப்பொழுதுதான் நீ உடைக்கப்பட ஆரம்பித்திருக்கிறாய். அது ஒரு ஆரம்ப நிலை தான். ஒரே நாள்ல உடைச்சி அடுத்த நாள்ல உருவாக்கி உன்னை கொண்டு ஆண்டவர் நிறுத்திவிட போவதில்லை. உடைத்தலும் உருவாக்குவதிலும் நெடுகவே நடக்கிற ஒரு காரியம். நாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய கரத்திலே வந்த பிறகு அவர் நம்மை உடைக்க ஆரம்பிக்கிறார். நீங்கள் யூதா எழுதின பொதுவான நிருபம் 1:18-19 வாசிக்கிறேன். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்மஸ் பாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமே. இவர்கள் பிரிவினை உண்டாக்குகிறவர்கள், இவர்களுடைய பிறவி குணம் மாறவில்லை, இவர்கள் அபிஷேகம் பெறாதவர்கள். ஆனா இவங்க எங்க இருக்கிறாங்க? சபைக்குள்ள இருக்கிறாங்க. எப்படி அவர்கள் வெளியே இருந்தார்களோ அப்படியே உள்ளே இருக்கிறார்கள். இப்போ இவர்கள் தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த பிறகுதான் கர்த்தர் இவர்களை உடைக்க முடியும். ஒரு மனுஷன் உடைக்கப்பட்டால் அவனுடைய ஜென்ம ஸ்பாவம் மாறும், பிறவி குணம் மாறும். ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு ஒருத்தன் சொல்லி அந்த தேதிய மாத்திரம் வைத்திருப்பானே, ஆனால் அவனுடைய பிறவி குணம் மாறாது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அவங்க கடவுளுக்குள்ள வரும் முன்னதாக எப்படி இருந்தார்களோ வந்த பிறகும் அப்படியே இருக்கிறார்கள். அதற்கு முன் இருந்த ஸ்பாவம் அப்படியே இருக்கிறது. நாம் உடைக்கப்பட்டால்தான் நம்முடைய ஸ்பாவம் மாறும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் 1 கொரிந்தியர் 2:14 வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம ஸ்பாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். பாருங்க, அவன் பிறவி குணம் மாறலன்னா கர்த்தருக்குரியவைகளை அவனால் அறிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் இன்னைக்கு என்ன செய்யறோம், இன்னைக்கு ஒரு மிஷனரி மேகசின் வந்தது, ஆன்லைன் மேகசின். ஒரு நல்ல மூத்த மிஷனரி, கிட்டத்தட்ட இந்த ஊழியத்துல 50 ஆண்டுகள் ஊழியம் செய்து வர அருமையான அண்ணன் அவர்கள் அந்த ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. அதுல மிக அழகாக அவர்கள் எழுதியிருந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு மனிதனிடத்திலே மாற்றம் இல்லை என்று சொன்னால்
அவன் தேவனுக்காக நிற்க முடியாது. அவன் பிறவி குணம் அப்படியே இருந்தா அவன் தேவனுக்காக நிற்கிறேன் என்று சொன்னாலும் அவன் சாத்தானுடைய ஆளுகையின் கீழ் தான் இருப்பான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ள முதலாவதாக நாம தேவனிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றப் போகிறேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணித்தான் ஆகணும். ஏதாவது ஒரு ஊழியம் என்றாலே ஒரு மைக் போட்டு பேசுவது மாத்திரம் அல்ல, அதுவும் ஒரு வகை ஊழியம், அவ்வளவுதான். ஜனங்களுக்காக, ஊழியங்களுக்காக, மிஷனரிகளுக்காக ஜெபிப்பது ஒரு நல்ல ஊழியம். கவுன்சிலிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மினிஸ்ட்ரி. நாம் சந்திக்கிற ஜம்பர்களுக்கு நற்செய்தி சொல்வது ஒரு நல்ல சுவிசேஷக பணி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். அப்போ உன்னுடைய சுபாவம் மாறாத பட்சத்தில் நீ செய்கிற ஊழியங்கள் அங்கே எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. ஏன் என்று சொன்னால், உன்னால் தேவனுக்குரியவைகளை இன்னும் அறிய முடியவில்லையே. அததான் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்றாரு, ஜென்மஸ்பாவமான மனுஷனோ, பிறவி குணம் மாறாத மனுஷனால் கர்த்தருக்குரியவைகளை அறிந்து கொள்ள முடியாது. நீங்க யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனங்களை பாருங்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம ஸ்பாவத்துக்கு அடுத்ததும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ள ஊழியக்காரர்களை நீங்க உலகத்துல அதிகமா பார்க்கலாம். அவர்களுக்கு வந்திருக்கிற ஞானம் உலகத்துக்கு அடுத்தது, லௌகீக சம்பந்தமானது. அவர்களுக்கு இருக்கிற ஞானம் ஜென்ம ஸ்பாவத்துக்குரியது. அது அவங்க பிறப்புல இருந்த அந்த குணம்தான். அவர்கள் இன்னும் மறுபிறப்புக்குள்ள வரல. பேய்த்தனத்துக்கு அடுத்தது, அது பிசாசினுடைய குணம். எல்லாத்தையும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள் வேதாகமத்தில். ஆனால் ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருகிறதை நாம் உணர்கிறதில்லை. இதை நீங்க கையில வச்சிருந்தாலே சொல்லிடலாம், இவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார், இவர் பிசாசுக்கு ஊழியம் செய்கிறார் என்று சொல்லி. இந்த குணங்கள் மாறணுமே. அப்படியானால் நாம் நொறுக்கப்பட வேண்டும், நாம் உடைக்கப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு அவன் உடைக்கப்பட வேண்டும். அவன்கிட்ட இருக்க அந்த பழைய காரியங்கள் எல்லாம் முதல்ல அகற்றணும். அதை உடைச்சி அதை தூளாக்கும் பொழுது அதை சுத்திகரிச்சு அதுல இருக்கிற பழைய கேரக்டர்களை ரிமூவ் பண்ணணும். அதற்கு பிறகு கர்த்தர் அவனை உருவாக்க ஆரம்பிப்பார். அப்பொழுது அவன் என்ன செய்கிறானா, அவன் புதியவனாகிறான், புதிய மனுஷனாகிறான். இதுதான் மறுபிறப்பு. ஒரு நாளில நடக்கிற காரியம் அல்ல, அது நெடுகவே கர்த்தர் உருவாக்குகிற ஒரு காரியம். நீங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்களை பாருங்கள். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறம்பான மனுஷன், உங்களுக்கு வெளியே தெரிகிற மனுஷன் இருக்கானே, ஃபர்ஸ்ட் அவன் அழிஞ்சிடுறான். அது வரைக்கும் அவன் தன்னுடைய விருப்பப்படி வாழ்ந்தவன். அடிக்கடி கோபப்படுவான், அவன் பார்வை வித்தியாசமா இருக்கும், உலகத்தின் அத்தனை குணாதிசயங்களும் அவனை ஆட்கொண்டிருக்கும். இப்போ அவனுடைய வெளியரங்கமான வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். அவனுடைய உள்ளான மனிதன், அவனுக்குள் இருக்கிற அந்த ஆத்துமா ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் வளர்ந்து வருகிறது, அது புதிதாக்கப்படுகிறது. அடுத்த வசனம் 17ஆம் வசனத்துல பாருங்க. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல,
காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இயேசு, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் தான் நம்மை உடைக்கிற அனுபவம். இதை எல்லாரும் சொல்றோம், ரட்சிக்கப்படாதுன்னு சொல்றான். எனக்கு கொஞ்சம் உபத்திரம் இருக்கு, ஆண்டவர் என்ன சரி செய்கிறார் என்று சொல்லி. நோ, உனக்கு நற்செய்தியை சொல்லுகிறார், நீ மனம் திரும்ப என்று சொல்லி. நீ மனம் திரும்பின பிறகு கர்த்தர் உனக்கு லேசான உபத்திரங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் உருவாக்குகிறார். ஒவ்வொருவரை குறித்தும் அவர் தரிசனம் வைத்திருக்கிறார். ஸ்கூல் லெவல் காம்படிஷன்ல வின் பண்ணணும்னா அதுக்கு ஒரு மாதிரி பயிற்சி, டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்ல வின் பண்ணணும்னா அதுக்கு ஒரு மாதிரி பயிற்சி, ஒலிம்பிக்ல வின் பண்ணணும்னா அந்த பயிற்சி கடுமையாகத்தான் இருக்கும். ஒருவேளை உலகளாவிய சுவிசேஷ பணியை செய்த மகாபரிய ஊழியர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்திருப்பீர்களே ஆனால், பார்த்திருப்பீர்களே ஆனால், அவர்கள் கடந்து வந்த பாதை மிகவும் கடினமானது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், வில்லியம் கேரியுடைய வாழ்க்கையில அவர் கல்கத்தால இறங்கின உடனே அவருடைய வாழ்க்கையில நடந்த முதல் துயர சம்பவம் தன்னுடைய பிள்ளையை சாக கொடுக்கிறார். அவருக்கு யாரையும் தெரியாது, அவரே தன்னுடைய பிள்ளையை அவர் அடக்கம் பண்ணுகிறார். அவருடைய மனைவிக்கு புத்தி சோதனம் இல்லாமல் ஆகிறது. வாழ்க்கை போராட்டம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆனால் இத்தனை ஆண்டுகளாக அவரை நாம் நினைவுறுகிறோமே, அவருடைய வார்த்தைகள் இன்றைக்கு வரைக்கும் அநேகரை ஆண்டவருக்கு நேராக அவர் மரித்தும் இன்றும் பேசுகிறாரே. இதுதான் கர்த்தர் உருவாக்குகிற ஒரு காரியம். ஆக ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிற ஒரு கனமான பாத்திரத்தை அவர் எப்படி உருவாக்குகிறார், அவர் எப்படி உடைத்து உருவாக்குகிறார் என்று பாருங்கள். ஒருவேளை சின்ன ஊழியங்களை செய்யறவங்களுக்கு அவ்வளவு பெரிய பாடுகள் வருவதில்லை, அப்படிப்பட்ட கடினமான பாதையை நாம் கடந்து வருவதில்லை. நீங்க வட இந்திய பகுதிகளில் மிஷினரிகளாக இருக்கிற நீங்கள் பார்த்து நீங்க அவங்ககிட்ட எல்லாம் ஒவ்வொருத்தையும் நீங்க கேள்வி கேட்டு பாருங்க. மிக கடினமான பாதை. ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு 2 ஆத்துமா 3 ஆத்துமாவை ஆதாயப்படுத்துறாங்க. ஆகவே அவர்கள் செய்கிறது மிக கனமான ஊழியம். நம்ம ஊர்ல சுவிசேஷ ஊழியம் செய்வது போல அல்ல, அல்லது இங்க ஒரு 10,000 பேர் கூட்டி வச்சு மீட்டிங் நடத்துறாங்களே, அப்படியே அல்ல. 10,000 பேரும் வந்தது போல வீட்டுக்கு திரும்பி போறாங்க. ஆனால் மிஷினரிகள் மீன் பிடிக்கிற மாதிரி உடனுக்குடன் ஆத்துமாக்களை அவர்கள் கர்த்தருடைய அந்த கூடையில பிடிச்சு போடுறாங்க. அது ஒரு கடினமான ஊழியம். இந்த ஊழியத்தின் பாதையிலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் உருவாக்கப்படுகிறார்கள். அவங்க எப்படி உடைக்கப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க ஆண்டவரை கெட்டியா பிடிப்பாங்க. ஆண்டவரை கெட்டியா பிடிச்சாதான் அங்க வருகிற அந்த பிசாசுக்கு எதிர்த்து நின்று போராட முடியும். எல்லாருமே தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் உடைக்கப்பட்டால்தான் நாம் கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாக மாற முடியும். ஒரு அருமையான சகோதரி டாக்டர் ஐரிஷ் அவர்கள் தன்னுடைய வாலிப பிராயத்துல ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜில் அந்த இளம் வயதுல பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவங்களா இருந்தாங்களாம். அவர்கள் பெற்றோர் அதிகமாக ஜெபித்தார்கள். அந்த சகோதரி டாக்டருக்கு முடிச்சாங்க. அவங்க இயேசுவை சொந்த இரட்சகராக அந்த நாட்களிலே ஏற்றுக்கொண்டு நான் ஆப்பிரிக்க பகுதிகளில் போய் ஜனங்களுக்கு மருத்துவ சேவை செய்து ஊழியம் செய்யணும்னு தீர்மானிச்சாங்க. ஆனா கர்த்தருடைய சித்தம் வேற மாதிரி இருந்தது. கர்த்தர் அவர்களை வட இந்திய பகுதிகளிலே ஊழியத்துக்கு அனுப்பினாரு. அந்த நாட்கள்ல 1972 வருஷத்துல டாக்டர் ஆர்ஏசி பால் என்ற அருமையான ஒரு ஐஎம்எஸ் மிஷனரியும் அவர்களும் திருமண வாழ்க்கையில இணைந்தார்கள். மல்கன்கிரியில அவங்க ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சாங்க. கோண்டு என மக்கள் மத்தியில் அவங்க ஊழியம் செய்தாங்க. இவர்கள் மருத்துவ மிஷனரியாக இங்கே ஊழியம் செய்தார்கள். அவர்கள் திருமணமாகி 14 ஆண்டுகளிலே அவருடைய கணவர் மரித்து போனார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இளம் வயதிலே செல்வ செழிப்பிலே தன்னுடைய விருப்பப்படி வாழ்ந்த அந்த சகோதரி சின்ன வயதிலேயே கணவனை இழந்து அவங்க மிஷனரியா வந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க சின்ன வயதுல கற்பனை பண்ணியிருந்த வாழ்க்கை வேற.
ஆனால் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த தரிசனம் வேறு. அவர்கள் ஒரு இருண்ட ஒரு மாநிலத்துல அவர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்த ஒப்பு கொடுத்து ஒரு மிஷினரியை தன்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு அவங்க அந்த பகுதியில் வந்து ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையில மிக கடுமையான ஒரு காரியம், தன்னுடைய கணவனை இழந்தது. ஆனா சோர்ந்து போகல. இன்றைக்கு அந்த சகோதரி கிட்டத்தட்ட 79 வயது ஆகிறது. தன்னுடைய மகன் மருமகளோடு இன்றைக்கும் அந்த பகுதியில இருந்து ஊழியம் செய்கிறார்கள். அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு வழிநடத்தி இருக்கிறார்கள். என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உடைத்தால் அவர் தனக்கென்று உருவாக்குவார். அதற்கு பிறகு அவர் உடைச்ச பிறகு அவங்களுக்கு பழைய சிந்தனை வராது. அவங்க ஆண்டோருக்கு நேராகத்தான் ஓடுவார்கள். என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உடைக்கப்படாததினாலேதான் அவர்கள் உலகத்துக்குள் நின்று கொண்டு கர்த்தருடைய பெயரை சொல்கிறார்கள். பிசாசும் கர்த்தர் உண்டுன்னு சொல்லி விசுவாசிக்குது. அதனால ஒரு மனுஷன் நான் கர்த்தர் உண்டுன்னு விசுவாசிச்சு ஊழியம் பண்றேங்கிறதுனால அது ஒரு பெரிய காரியம் அல்ல. அவன் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறான் என்று பொருள் அல்ல. ஆனால் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் இன்னைக்கு பாருங்க, சில பெற்றோர் அப்பாவுக்கு தான் அழைப்பு இருந்திருக்கும், அவர் ஊழியம் செஞ்சிருப்பாரு, அவர் அந்த உடைக்கப்பட்டு கர்த்தருடைய சித்தப்படியே ஊழியத்துக்கு வந்திருப்பாரு. ஆனால் அவருடைய பிள்ளைகள் தகப்பனுடைய ஊழியத்தை வாரிசா ஏற்றுக்கொள்வார்கள். தகப்பன மாதிரி ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா இவர்களுக்கு அந்த அழைப்பு இல்லை. அழைப்பு இல்லை என்று சொன்னால் இவர்களுக்கு இன்னும் ஒப்பு கொடுக்கல. இவர்கள் தங்களை உடைத்து நொறுக்குவதற்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால்தான் கர்த்தர் இவர்களையும் ஒரு பாத்திரமாக தன்னுடைய சித்தப்படி உபயோகிப்பார். தகப்பன ஊழியத்தை தான் இவர் செய்யணும்னு ஆண்டவர் நினைக்கல. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வித்தியாசமான ஊழியங்களை வைத்திருக்கிறார். ஆனா நாம அதை ஒரு தொழில் முறையாக பார்க்க ஆரம்பித்து விட்டோம். நாமும் என்ன செய்யறோம், இப்ப பார்த்தோம், நேற்றைய தினத்துல பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, யூபியில ஒரு சாமியார் ஒருத்தர் வந்தாரு, 2 லட்சம் ஜனங்கள் போனாங்களா. அதுல 80,000 பேர் தான் உட்கார முடியுமா. அந்த அவருடைய காலடிப்பட்ட மணலை எடுக்கிறதுக்காக ஒரு கூட்டம் முன்னால போனாங்களா, ஒரு கூட்டம் வெளியே வந்தாங்களா. 2 கூட்டமும் எதிரெதிர் திசையில போய் சிக்கிக்கொண்டு அதுல 120க்கு மேற்பட்டவர்கள் மரித்து போனார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் நம்மளும் வாரிசு ஊழியத்தை எடுத்துக்கொண்டோம். அப்பாவுக்கு இருக்கிற அபிஷேகம் மகனுக்கு இருக்கு என்று சொல்லி. சாமுவேலுடைய தரிசனம் அவருடைய பிள்ளைகளுக்கு கிடையாது. ஏலியின் தரிசனம் அவருடைய பிள்ளைகளுக்கு கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதமான பாத்திரமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமான பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார். ஆனால் இவர்கள் ஊழியத்தை வாரிசு முறையிலே எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். இது ஆசாரியத்துவ பணி அல்ல. புதிய ஏற்பாட்டில் வருகிற ஊழியம் கர்த்தர் கொடுக்கிற உடன்படிக்கையின் ஊழியம். கர்த்தருடைய நாமத்தை உலகெங்கும் எடுத்து செல்கிற ஊழியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உடைக்கப்படுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒரு புதிய பாத்திரமாக உருவாக்கி தன்னுடைய பணிக்கென்று அவர் பயன்படுத்துகிறார். நீங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையில பாருங்கள், யாக்கோபு எச்சன் என்று அழைக்கப்பட்டான். அவன் சிறு வயதா இருக்கும் பொழுது அவனுடைய சகோதரன் வேட்டையாடிட்டு வர்றான். அவனுக்கு பயங்கர டயர்டு. அவன் யாக்கோபு அப்ப கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறான். எனக்கு பசிக்குது, கூழ் குடு என்று சொல்லி கேட்கிறான். அப்ப யாக்கோபு என்ன சொல்றான், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு, நான் உனக்கு கூழ் தர்றேன். அப்போ அவனுடைய சகோதரன் சொல்றான், நீங்க 27ஆம் வசனம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள். இல்ல, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 31, 32ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றார். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? அப்போ சின்ன வயதிலேயே ஒரு கூளை கொடுத்து ஒரு குடும்பத்தின் தலைமகனுக்குரிய மேன்மையான ஆசீர்வாதத்தை அபகரித்துக் கொள்ளுகிறான். அதுக்கு பிறகு நாம பார்க்கிறோம், அவனுடைய தகப்பன் மூத்த மகனை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு.
அதுலயும் யாக்கோபு போய் என்ன செய்யறாரு, அந்த மூத்த மகனை போலவே அவர் தன்னை மாற்றிக்கொண்டு மார்வேடம் பூண்டு கொண்டு தகப்பனிடத்துல போய் அந்த ஆசீர்வாதத்தை அபகரித்துக் கொள்ளுகிறார். இப்படிப்பட்ட யாக்கோபு, நீங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த யாக்கோபுக்கு பிறகுதான் இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் சந்ததிகளுக்கு போகுது. அது வரைக்கும் நீங்க ஆபிரகாமுக்கு ஈசாக்கு, ஈசாக்குக்கு யாக்கோபு, அதுக்கு பிறகுதான் 12 பிள்ளைகள், அந்த ஆசீர்வாதம் உலகத்துக்குள்ள வருது. அப்போ இந்த யாக்கோபு மிக முக்கியமான ஒரு நபர். இப்போ கர்த்தர் இந்த பிறவி குணத்தை மாற்றணும். இவன் என்ன செய்யறான், தன்னுடைய சகோதரனிடத்தில் இருந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக தன்னுடைய மாமன் லாபான் அவரிடத்துக்கு வீட்டுக்கு ஓடுறான். இவன் அங்க போனவுடன் நடந்த சம்பவம் என்ன என்றால், எப்படி தன் சகோதரனை ஏமாற்றினானோ அதே போல அவனுடைய மாமனால ஏமாற்றப்படுறான். அங்க போய் வேலை பார்க்கிறான். மாமன் கிட்ட சொல்றான், நீ என்கிட்ட, மாமனார் சொல்றாரு, நீ என்கிட்ட சும்மா வேலை பார்க்க வேண்டாம், நான் என்னுடைய மகளை உனக்கு கட்டி தர்றேன். இவன் ராகேலை கேட்கிறான், பெண் கேட்கிறான், நீ ராகேலை உனக்கு கட்டி தர்றேன், நீ அதுக்காக எனக்கு வேலை பார் என்று சொன்ன உடனே 7 வருஷம் ராகேலுக்காக வேலை பார்க்கிறான். ஆனால் திருமண நாளிலே இவன் ஏமாற்றப்படுகிறான். மூத்த மகள் லேயாளை திருமணம் பண்ணி கொடுக்கிறார். ஆக மீண்டுமாக ராகேலுக்காக ஒரு 7 வருஷம் வேலை பார்க்கிறார். அந்த நாட்களிலே இவனுடைய கூலி, அதற்கு பிறகு அவர் வேலை பார்த்த அந்த வேலைக்குரிய கூலி 10 முறை மாற்றப்பட்டதான். இது ஒருவேளை கதை மாதிரி படிக்க எளிதா இருக்கும். நீங்கள் வருஷங்களையும் பாடுகளையும் சிந்தித்து பாருங்கள். நீங்க அவரு இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அவருடைய பிள்ளைகள் யோசேப்பினாலே பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு குடும்பங்களாக எகிப்துக்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அப்ப அந்த எகிப்துல போய் இவர் இறங்கின உடனே அங்க பார்வோன் வந்து இவரை வரவேற்கிறான். அப்ப பார்வோன் கிட்ட யாக்கோபு சொல்லுகிறதை பாருங்கள். நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள், ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாயிருக்கிறது. ஒரு சின்ன நாட்கள் தான் ஐயா, ஏன்னா அதற்கு முந்தைய தலைமுறை இருந்த நாட்களை விட இவனுடைய வாழ்நாள் குறைந்து விட்டது. கொஞ்சமும் சஞ்சலம் நிறைந்ததுமாய் இருக்கிறது, போராட்டம் நிறைந்த நாட்கள். சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஒரு மூத்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய முழு சிந்தனையும் தேவனுக்கு நேராக வருவதற்காக அவனுடைய பிறவி குணத்தை கர்த்தர் மாற்ற வேண்டியது இருந்தது. இதை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல பாருங்க. இவர் அங்கிருந்து வாரார், திரும்பி வாராரு. அப்போ 24 முதல் 28 வசனங்களிலே, நான் 27, 28ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். அங்கே ஒரு தூதன் அவனோட வந்து போராடுறான். அப்போ அவனுடைய துடைச்சந்து சுளுக்கிற்று. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். அவன் என்ன சொல்றான்? யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இங்கதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் தன்னுடைய சகோதரனை ஏமாத்தி உலகத்து ஆசீர்வாதத்தை சேர்த்தான். தன் மாமனிடத்துல போய் பல வருஷங்கள் கடினமாக உழைத்து ஒரு ஆசீர்வாதத்தை சேர்த்தான். அது ஒண்ணும் ஆசீர்வாதம் இல்லை, அதெல்லாம் இந்த உலகத்து ஆசீர்வாதம். இப்போ கர்த்தருடைய கிருபையில ஒரு புதிய ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா இவனுடைய எத்தன் என்ற பெயர் மாற்றப்பட வேண்டியது இருக்கிறது. இவனுடைய பிறவி குணம் மாறணும். இதைத்தான் அவன் பார்வோன் கிட்ட சொல்றான், என்னுடைய வாழ்நாள் சஞ்சலம் நிறைந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்முடைய பெயர் மாறாத பட்சத்திலே நாம் தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஒருவேளை நாம நிறைய பைபிள் காரியங்கள் எல்லாம் படிச்சு நம்ம நிறைய சப்ஜெக்டை உள்ள கொண்டு வர்றதுனால நாம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவித்து விட்டேன் என்று பொருள் அல்ல. இன்னைக்கு
ரெவரண்டு, டாக்டரு, இன்னும் அந்த பிஷப்புங்கிற பதவி கூட விலைக்கு விற்கப்படுது. இதெல்லாம் நிறைய பட்டங்களை போட்டுக்கொண்டு ஒரு ஆடை அலங்காரத்தோட வந்து நிற்பதினாலே, எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டவர்கள் அல்ல. யார் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டவர்கள்? அவர்களுடைய ஜென்ம சுபாவம் என்றைக்கு மாறுகிறதோ, என்னைக்கு அவர்கள் கிறிஸ்துவின் சாயலில் மாறுவதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த உடைச்சி அவர் உருவாக்கும் போது, அந்த முதல்ல நம்ம ஒரு சாயல்ல உருவாக்கப்பட்டோமே, ஆதாம் உருவாக்கப்பட்டார்ல. திரியேக தேவனும் தம்முடைய சாயலிலே தானே மனிதனை உருவாக்கினார். அந்த சாயலை அடைவதற்காக நமக்கு கர்த்தர் புதிய ஒரு உருவத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதற்கு முன்மாதிரியாகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில நொறுக்கப்பட்டார். நீங்கள் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இது நமக்கு ஒரு ரோல் மாடல். நம்முடைய பாவத்துக்காக அவரே நொறுக்கப்பட்டால், பாவத்தில் இருக்கிற நாம் நொறுக்கப்பட்டாதாயா அவருடைய சாயலுக்கு உருவாக்கப்பட முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேல் என்னும் ஒரு ஆசீர்வாதத்தின் பெயரை அடைவதற்காக யாக்கோபு நொறுக்கப்பட்டார், யாக்கோபு உடைக்கப்பட்டார். நீங்க மோசையுடைய வாழ்க்கையில பாருங்க. யாத்ராமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். பார்வோனுடைய குமாரத்தி மோசேயின் தாயை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால், அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். அப்போ இப்போ மோசே யாருக்காக வளர்க்கப்படுகிறான்? பார்வோனுக்காக வளர்க்கப்படுகிறான். அது கொஞ்சம் வயது வந்த பிறகு மோசேனுடைய தாய் அந்த குழந்தைய போய் அரண்மனையில விட்டுறான். அப்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது மோசேக்கு அந்த தாய் தான் யார் என்பதை கற்றுக் கொடுத்திருந்தாள். ஆனாலும் அந்த குழந்தை பார்வோனுடைய அரண்மனையில வளரும் பொழுது அந்த எகிப்திய போர் தந்திரங்களை கற்றுக்கொள்ளுது. அந்த எகிப்திய அந்த அரண்மனையிலே வளரக்கூடிய பிள்ளைகள், அதாவது ராஜாவுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன கலைகள் கற்றுக் கொடுக்கப்படுமோ அது எல்லாமே மோசைக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. அதனாலதான் மோசே வெளியே வந்த பிறகு தன்னுடைய இனத்தின் மீது பாசம் இருக்குது. ஆனா அவனுடைய ஆக்டிவிட்டி ஒரு அரண்மனையிலே வசித்த மகனுடைய குணம் தான் இருக்குது. ஒரு ராஜாவினுடைய மகனுடைய குணம் தான் இருக்குது. ஒரு மூர்க்க குணம். உடனே தட்டி கேட்கிறான், நியாயத்தை தட்டி கேட்கிறான். அப்போ இப்ப இவனுடைய அந்த வளர்ந்த இடத்துல வந்த குணம் மாறணும். அவன்கிட்ட இருக்கிற அந்த கோப குணம் மாறணும். கர்த்தர் அவனை கொண்டு ஒரு காரியத்தை முடிக்கணும்னு திட்டம் வைத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்வதற்காக கர்த்தர் மோசையை தெரிந்து கொண்டார். எத்தனையோ பிள்ளைகள் அன்றைக்கு அந்த நதியில தூக்கி வீசப்பட்டார்கள். எத்தனையோ பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இவன் மட்டும் பாதுகாக்கப்பட்டான் என்றால் இவனை குறித்து ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே இவன் வளர்ந்த சூழ்நிலையிலே வந்த அந்த சுபாவங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். 40 வயசு அவனுக்கு. அவன் அந்த அரண்மனையிலிருந்து வெளியே வரும் பொழுது இப்போ அவன் ஒரு 2 இஸ்ரவேல் வாலிபர்கள் சண்டை போடும்போது அங்க அவர்களை அவன் ஒரு அது என்ன சொல்றது, ஒரு நடு நின்று அவர்களை விலக்கு பிடிக்கிறான். அப்போ அவங்கள ஒருத்தன் கேட்கிறான், எங்களுக்கு நியாயாதிபதி உன்னை யாரையா வச்சா? நீ அன்னைக்கு அந்த எகிப்திய வாலிபனை கொன்னது போல எங்களையும் கொல்லலாம் நினைக்கிறேன்னு கேட்டோன்னே இவனுக்கு பயமாயிற்று. நாம் ஏற்கனவே செய்த தவறு தெரிந்து விட்டதோ என்று சொல்லி இவன் பயந்து ஓடிடுறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அதற்கு பிறகு அவன் மீதியான் தேசத்திலே வந்து அவன் அங்க அந்த ஸ்திரியை திருமணம் செய்கிறான். கிட்டத்தட்ட 40 வருடங்கள் அவன் அந்த வனாந்திர பகுதியிலே அவன் சுற்றி திரிகிறான். இந்த 40 வருஷம் தான் அவன் நொறுக்கப்படுகிற நாட்கள். இந்த நொறுக்கப்படுகிற நாட்களுடைய அனுபவம் தான் அதற்கு பிறகு 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு அவனுக்கு பிரயோஜனமாக இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, யாராக இருந்தாலும் நீங்கள் வேதத்துல படிச்சு பாருங்க, யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை உடைத்து தான் உருவாக்குகிறார். யாரும் நேர அப்படியே வந்து உட்கார்ந்து இந்த ராஜ உத்தியோகம் வந்து உத்தியோகத்தர போல வந்து உட்காரல.
ஒரு எலெக்ஷன்ல நின்று வின் பண்ணி நேர சீட்ல வந்து உட்கார்ற அனுபவம் இது அல்ல. இது கர்த்தருடைய ஊழியம். உன்னுடைய பிறவி குணம் மாறணும். கர்த்தர் உன்னை உடைத்தால் ஒழிய அவர் தனக்கென்று உன்னை பயன்படுத்த முடியாது. நீங்க அதுக்கு பிறகு இவரு அந்த ஜனங்களை வழி நடத்துற அந்த ஊழியத்துக்கு வந்துட்டாரு. அங்க இவர் என்ன சுகபோகமாவா இருந்தாரு? கரெக்டா அங்க வராங்க. இந்த பக்கம் செங்கடல், பின்னால பார்வோனின் சேனை. அந்த ஜனங்கள், நீங்க யாத்ராகமம் 14 அதிகாரம் 12 வசனத்தை பாருங்கள். நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். எந்த ஜனங்களுக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வழிநடத்தி வந்தானோ, இந்த வனாந்திர பயணத்துல முதல் முறையாக அந்த முழு ஜனமும், கிட்டத்தட்ட அது ஒரு 25 லட்சத்துக்கு மேல இருக்கும் அந்த ஜனம், அந்த முழு ஜனமும் அவனை எதிர்க்குது. ஒரு ஆளு நல்லா கவனிச்சுக்கிடுங்க. சபையில அவரு ஒரு அதை சொல்லிட்டாரு, இவரு இதை சொல்லிட்டாரு. நீங்கள் மோசேயை சிந்தித்து பாருங்கள், எப்படி கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் பாருங்க. அதுக்கு பிறகு தண்ணிக்கு பிரச்சனை, எனக்கு உணவு இல்லையே என்று பிரச்சனை, எங்களுக்கு இறைச்சி இல்லையே என்று பிரச்சனை. கடைசி வரைக்கும் அந்த ஜனங்கள் பிறகு அவர்களையே தங்களுக்கென்று ஒரு தெய்வத்தை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். எவ்வளவு போராட்டங்கள்! எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இவ்வளவு பெரிய ஒரு தலைமைத்துவத்துக்கு மோசேயை கர்த்தர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்து தான் உருவாக்கினார். மோசேயினுடைய அந்த பிறவி குணத்தை ஒவ்வொன்னா உடைச்சு நொறுக்கினாரு. இனி நான் அல்ல, எனக்குள்ள தேவன் தான் செயல்படணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுதுதான் இவனுக்கு விரோதமாக இவனுடைய சொந்த குடும்பமே எழும்பி நின்ற சூழ்நிலையில், ஆரோனும் மிரியாமும் எழுந்து நின்ற சூழ்நிலையில் கர்த்தர் சொல்கிறார், அவன் ஏன் ஆளியா? அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், அவன் என்னுடைய ஆளு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உத்தமமாக ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் சொல்கிறார், இவன் என்னுடைய ஆள். இவன் ஏன் ஆளியா என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிறதற்கு கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு பிரச்சனைகள் வாழ்க்கையில வந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கென்று நிற்பீர்களே ஆனால், நான் உலக பிரகாரமான காரியங்களை சொல்லவில்லை, ஆனால் நீ கர்த்தருக்கென்று நிற்பாயானால் உன்னுடைய உலக வாழ்க்கையிலும் கர்த்தர் சில பிரச்சனைகளை அனுமதிப்பார். நீ கர்த்தருக்கென்று நிற்கிறபடியினாலே சில நேரத்துல நீ எதிர்பார்க்கிற மாதிரி உன்னுடைய உலக காரியங்களும் நடக்காது. அது எதற்கு என்று சொன்னால், நீ அதிலும் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்கிறதற்காக கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு உடைத்து நொறுக்கப்படுகிற அனுபவம் தினசரி அனுபவம். இவ்வளவு பாடுபட்டு ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணணுமான்னு கேட்கிறீங்களா? நாம கொலைக்களத்துக்கு போகிற ஆடு அல்ல, நாம் நிச்சயமாக வாழ போகிற ஆடு. நம்முடைய மேய்ப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நொறுக்கப்படுவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் தமக்கு உகந்த பாத்திரமாக உங்களை உருவாக்கி தம்முடைய நாமத்தை உங்களை கொண்டு அவர் மகிமைப்படுத்துவார். மூன்றாவதாக நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க. அப்போஸ்தலர் 23:6 அவர் சொல்லுகிறார், நான் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். அவருடைய ஒரிஜினாலிட்டி இதுதான். நாம 4 சுவிசேஷத்திலையும் பார்க்கிறோம், இந்த பரிசேயர்களுடைய குணாதிசயத்தை பார்க்கிறோம். அவர்களுடைய குணாதிசயம் வெளி உலகத்துக்கு தங்களை பரிசுத்தவான்களாக காட்டுவார்கள், உள்ளத்திலோ கபடு நிறைந்தவர்கள். அவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவங்களை என்ன சொல்றாரு? நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, வெளியே பரிசுத்தவானா தெரியுறீங்க, உள்ள நாற்றம் எடுத்த சரீரம் உங்களுக்குள்ள இருக்கிறது, செத்த சரீரம் உங்களுக்குள்ள இருக்கிறது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. அப்படிப்பட்ட ஒரு மாய்மாலக்காரர்கள் தான் பரிசேயர்கள். அப்போஸ்தலன் பவுல் அதிலே ஒருவர். இப்போ கர்த்தர் அவரை தொடுகிறார். அப்போ இந்த குணாதிசயம் உள்ள மனுஷனை
எப்படி நொறுக்குனா தானே பிறகு கர்த்தருக்கு உகந்த பாத்திரமா மாற்ற முடியும். நீங்க பவுலுடைய வாழ்க்கையை படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் பட்ட பாடுகளை இன்றைக்கு இந்த உலகத்துல எந்த ஊழியக்காரனும் அனுபவிச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். அவர் பட்ட பாடுகளுக்கு அளவே கிடையாது. நீங்க அந்த வரிகள் வசனங்களை படிச்சு படிச்சு கொஞ்சம் நின்று யோசிங்க. அப்படியே இந்த இதை படிச்சு முடிச்சுட்டு போய் சாப்பிடணும் அல்லது படிச்சு முடிச்சுட்டு ஓடணுங்கிறதுல பைபிள் வாசிக்காதீங்க. நின்று வாசியுங்கள். நீங்கள் அப்போஸ்தலர் 26:9 பாருங்க. முன்னே நான் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலையில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். ஸ்தேவானை கொலை செய்யும் போது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற வாலிபன். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணம் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இங்க இருந்து எருசலேமில் இருந்து அடிச்சு விரட்டி பக்கத்து பட்டணம் வரைக்கும் விரட்டினேன். எவ்வளவு ஆக்ரோஷமாக கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு எதிராக இருந்த பரிசேயனாகிய பவுல் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறார். அப்படி மாற்றப்படுவதற்கு இன்றைக்கு நம்முடைய கையில அவருடைய அத்தனை நிருபங்களும் நாம் வாசித்து நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இருந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் எழுத வைப்பதற்கு அவர் நொறுக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அவர் உடைக்கப்பட வேண்டியதாக இருந்தது. சாதாரணமான உடைப்பு கிடையாது. முதல்ல அவர் ஆண்டவர் சந்தித்த உடனே என்ன செய்யறாரு? 3 நாட்கள் அவருக்கு கண்ணு தெரியல. அதற்கு பிறகு கர்த்தர் அவருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை இவனுக்கு காண்பிப்பேன். இவனை கொண்டு நான் ஒரு பெரிய காரியத்தை சாதிப்பேன்னு கர்த்தர் அவருக்கு தரிசனம் கொடுக்கல. இன்னைக்கு எல்லாமே சுகபோகமான தீர்க்க தரிசனங்களும் சுகபோகமான ஊழியத்தின் அழைப்புகளுமாகத்தான் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பட்ட பாடுகளுக்கு அளவே கிடையாது. நீங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். 5 வசனங்கள். நான் அதுல 2 வசனங்களை வாசிக்கிறேன். 23ஆம் வசனத்துடைய பின்பகுதி, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், நான் அதிகமாய் அடிபட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், சாவுக்கு எதுவான பாடுகள் எனக்கு அநேக முறை வந்தது என்று சொல்லுகிறார். அதை ஒவ்வொன்றா எழுதியிருந்தா ஒருவேளை வேதாந்தத்துல அதுவே ஒரு பெரிய பகுதியாக வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். 24வது வசனம், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 40ல 1 போனா 39, 5 தடவை 195 அடி. நீ யோசித்து பாருங்க, அவங்க என்ன சாதாரணமா நம்ம ஸ்கூல் டீச்சர் அடிச்ச மாதிரி அடிச்சிருப்பாங்களா? இது உடம்பு தானே, இது மாம்சம் தானே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமானார். இந்த பாடுகளை குறித்த செய்திகளை நீங்க எங்கேயும் கேட்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ கர்த்தருக்காக வல்லமையாக எழுப்பி பிரகாசிக்கணும்னா அந்த அடி பட்டனால்தான் இவருடைய கச்சையை தொட்டவனுக்கு சுகம் கிடைக்குது. சாதாரணமா கிடையாது. எனக்கு என்னதோ சுகமணிக்கும் ஊழியம் அதெல்லாம் சொல்றாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்னை போலும் ஆகுங்கள் என்று சவால் விட்டு பேசக்கூடிய அளவுக்கு பவுலால் சொல்ல முடிந்தது என்று சொன்னால், அவர் நொறுக்கப்பட்டது அப்படி 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 ஒரிஜினாலிட்டியை கம்ப்ளீட்டா அவர் ஒரு பரிசேயன்கிற அந்த கேரக்டரையே அழிச்சு போட்டு அவரை ஒரு புது கனமுள்ள பாத்திரமாக, தன்னுடைய சாயலை பிரதிபலிக்கிற பாத்திரமாக மாற்றி இருக்கிறார். என் அருமை தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கணும்னா நீங்க நொறுக்கப்பட உங்களை ஒப்பு கொடுக்கணும். நீங்க 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். இவர் என்ன சாதாரணமா கேட்டிருப்பாரா? எப்படி ஜெபிச்சிருப்பார்? அதற்கு அவர்,
என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். அங்க ஒரு பக்கம் அவர் போகிற இடங்கள்ல ஜனங்களால வந்த பிரச்சனை. நீங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் அவர் சொல்றாரு, அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறார். அதாவது சுய ஜனங்களால மோசமா, அந்நிய ஜனங்களால மோசமா, கள்ள சகோதரரால் வந்த மோசம்னா என்னன்னா, அவர் கூட இருந்தவன், அவர் கூட இருந்தே அவருக்கு துரோகியா இருந்தான். பிறகு அவரு பட்டணங்கள்ல மோசம், வனாந்தரத்துல அவருக்கு பாடுகள், கடற்பயணத்துல பாடுகள். அப்ப இவ்வளவு பாடுகள் ஒரு பக்கம் இருக்க, இப்ப சரீரத்திலையும் பாடு. ஐயோ, இந்த பாடு இருந்துச்சுன்னா என்னால ஊழியம் செய்ய முடியாது ஆண்டவர், எனக்கு சுகம் கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் பலவீனத்துல என் பலம் பூர்ணமா விளங்கும். 3 தடவை அவர் ஆண்டவர்கிட்ட கதறி பார்த்திருக்கிறார். நோ. அப்போ ஏன் இதை அனுமதிக்கிறார் என்று சொன்னால், ஒரு ஊழியக்காரன் முழுவதுமாக அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறார். அவருடைய சுக்கான தான் கையில வச்சுக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். நீ உன் சுய இஷ்டப்படி ஒண்ணும் செய்ய முடியாது. சும்மா கர்த்தர் அந்த தரிசனத்தை கொடுத்தாரு, இந்த தரிசனம் கொடுத்த அந்த ஃப்ராடு வேலைலாம் தேவாதி தேவன் கிட்ட நடக்காது. நீ அவருடைய ஊழியத்தை செய்வதாக இருந்தால் முழுவதும் நீ அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அப்படி கண்ட்ரோல்ல இருக்கவன் தான் இயேசு கிறிஸ்து சிந்திக்கிற மாதிரியே சிந்திப்பான். இல்லைன்னா சபைக்கு ஏத்த மாதிரி சிந்திப்பான், மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கு ஏத்த மாதிரி சிந்திப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இத்தனை நிருபங்களை இன்றைக்கும் பேசுகிற, அப்படியே அந்த நிருபத்தை படிக்கும் பொழுது அது கர்த்தர் பேசினது போல இருக்கு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுதுகிற அந்த ஆவியானவருடைய நிறைவு வர வேண்டுமானால் எந்த அளவுக்கு பாடுகள் அவரை கர்த்தருக்குள் கொண்டு வந்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் அவர் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறார், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதை எப்படி சொல்ல முடியும்? அவருடைய அனுபவம் அது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்றாரு, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தருக்காக நிற்பதற்கு நான் போதிக்கப்பட்டேன். அவருக்கு யார் போதிச்சா? அவருக்கு யார் கற்றுக் கொடுத்தது? என் அருமை தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் உடைக்கப்பட்டால் கர்த்தர் உருவாக்கி தம்முடைய பாத்திரமாக தன்னுடைய கண்ட்ரோல்ல அவர் வச்சுக்கிறார். அதனால்தான் அவர் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவருடைய தரிசனத்தை பாருங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால், அவர் பாடுபட்டுச்சாரு, அது போன்ற பாடுகளை நாம் அவருக்காக அனுபவிப்போமானால் ஒரு நாள் உண்டு, அந்த நாளிலே அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பேதுருவையும் கர்த்தர் அப்படித்தான் அவர் உருவாக்கினார். நீங்க லூக்கா 22ஆம் அதிகாரம் 31, 32ஆம் வசனங்களை பாருங்கள். கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அந்த 34ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இல்ல, 33, 34. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன். சாத்தாங்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். உடனே இவருக்கு கன்ஃபஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு? சிறையில் இருந்தாலும் நான் உம்மை மகிமைப்படுத்துவேன்.
மரணம் வந்தாலும் உம்மை மகிமைப்படுத்துவேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்பா வாய் மூடு, இன்றைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னால நீ எத்தனை தடவை மறுதளிப்பா? 3 தடவை மறுதளிப்பா. 3 தரம் என்னை மறுதளிப்பாய். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தான் என்கிற ஒரு எண்ணம் பேதுருக்குள்ள இருந்தது. என்னால பரிசுத்தமா வாழ முடியும், என்னால கர்த்தரை திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும், என்னுடைய ஆக்டிவிட்டி கர்த்தருக்கு பிடிக்கும். இன்னைக்கு அநேகர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் கர்த்தர் விரும்புகிறபடி காரியங்களை தான் ஏன் சபையில செய்யறேன், சமுதாயத்துல செய்யறேன், ஊழியத்துல செய்யறேன். நோ, கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்க அதை கேட்கறதுக்கே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற கிருபையை தாங்கன்னு கேட்கணும். இந்த பேதுருவை அப்படி உருவாக்குறதுக்கு அவர் என்ன செய்யறாரு? சாத்தாங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாராம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகள், அவர் எப்படி மறுதளித்தார், பிறகு எப்படி கண்ணீர் விட்டு கதறி அழுதார் என்பது நமக்கு நன்றாக தெரிந்த விஷயம். மீண்டுமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பேதுருவை பக்கத்திலே வைத்துக் கொண்டு திருச்சபையை உருவாக்குகிற, திருச்சபையை வழிநடத்துகிற பொறுப்பு அவர் கையில ஹேண்ட் ஓவர் பண்றாரு. யோவான் 21:18 அவர் அதற்கு ஒப்புக் கொடுத்த பிறகு சொல்லுகிறார் பாருங்க, நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நாம் கர்த்தருடைய அழைப்பை சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். ஒருவேளை நமக்கு இஷ்டமில்லாத காரியங்கள் நம்முடைய நொறுக்குதல். எதுக்கு இந்த பாடுகள்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பேதுருடைய வாழ்க்கையில ஒரு தடவை ஒரு என்கொயரிக்கு கூட்டு போறாங்க ஆசாரியர்கள். அந்த பேதுரு அப்பெல்லாம் அவர் பெரிய ஊழியம் பண்ணி 3000 ஆத்துமாக்கள் 5000 ஆத்துமாக்கள் என்று கர்த்தருக்கு அநேக ஆத்துமாக்களை சம்பாதிச்சிட்டு இருக்க நேரம் அவரை அடிச்சு இனி இதை செய்யாதன்னு அனுப்புனாங்களாம். அதுக்கு பிறகு அத்தனை சிஷியனை தூக்கி சிறையில போடுறாங்க. அதற்கு பிறகு அங்க யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப ஏரோது சிரச்சேதம் பண்றாரு. இது ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி இவரை பிடிச்சு திரும்பியும் சிறையில போடுறாரு. சிறையில இவருக்கு 16 பேர் காவலுக்கு. என்ன நடக்கும்னு தெரியாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு பேதுருவை உருவாக்குவதற்கு கர்த்தர் பாடுகளை அனுமதிக்கிறார். கர்த்தர் நொறுக்கி தான் உருவாக்குறார். நீங்க 1 பேதுரு 1:7 பேதுரு தன்னுடைய பொதுவான நிருபத்தில் எழுதுறத பாருங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விரையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ நீ இயேசுவை முழுவதுமா நம்பி சரண்டர் ஆவதற்காக உனக்கு பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். அந்த விசுவாசத்துக்கு அவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல உள்ள கோல்டை விட அது மிக மிக விலை மதிப்பற்றது. நீங்க இன்னைக்கு ஆண்டவரை நம்புறேன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் பிச்சைக்காரனுடைய காசுக்கு கூட சமம் கிடையாது. ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் அடித்து நொறுக்கப்படும் பொழுது, கர்த்தர் அவர்களுடைய சாயலை முற்றிலுமாக மாற்றும் பொழுது ஒரு வேதனை வரும்ல, அதுல கூட என் இயேசு என்னை கைவிட மாட்டார், என் இயேசு தமக்கென்று என்னை தெரிந்தெடுத்து விட்டார் என்று ஒரு அசையாத விசுவாசம், ஒரு அசையாத விசுவாசம். நான் சொன்ன வில்லியம் கேரி வாழ்க்கையில அத்தனை பாடுகள், அவருடைய விசுவாசம் குறைஞ்சு போகல. அதுதான் வெளியேற பெற்ற விசுவாசம். அவர்களுக்கு என்ன அவார்டு கிடைக்குமா? அவருடைய வருகையில் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்குகிற கிருபை இதுன்னு பக்தன் வில்சன் அவர்கள் பாட்டு எழுதியிருக்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ வாழ்க்கையில உடைக்கப்படுகிறாயா? ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி சொல்லு. ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கிறாயா? இட் இஸ் வெரி டேஞ்சர், இட் இஸ் வெரி டேஞ்சர்.
நீ ஆண்டவருக்குள்ள இல்லைன்னு நான் சொல்லுவேன். உன்னுடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் தான் உன்னை உருவாக்கும். அதற்காக போராட்டமே வாழ்க்கை என்று சொல்லவில்லை. ஆனால் நீ ஆண்டவருக்காக உன்னுடைய கால்கள் எடுத்து வைக்கும் பொழுது நீ யோசித்து பாரு. உனக்கு சிலது போராட்டமா தெரியாது, ஆனா அது போராட்டம் தம்பி. என் அன்பு சகோதரனே, அது போராட்டம். உன் வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டம். இந்த இடத்துல இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் சில போராட்டங்களை அனுமதித்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் போராட்டங்கள் ஒரு நாள் விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் போராட்டங்கள் இருந்து கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். உங்களை அவருக்கு உகந்த பாத்திரமாக மாற்றுவார். உங்களை கனப்படுத்துவார். தனக்கென்று உபயோகிப்பார். நீங்கள் கர்த்தருக்காக உருவாக்கப்பட்ட பாத்திரம். நீ வெறுமனே உடைக்கப்பட்ட பாத்திரம் மாத்திரம் அல்ல, நீ கர்த்தருக்காக உருவாக்கப்பட்ட பாத்திரம். அது கன மகிமை உள்ள பாத்திரம். அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பாத்திரம். அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை இந்த செய்தியை கேட்ட உங்கள் எல்லோருக்கும் கர்த்தர் தருவாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சுவாமி. நீர் அருமையான ஜனங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை உடைத்து நொறுக்குவதற்கு நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டோம். நீர் எங்களை உடைத்து கொண்டிருக்கிறேன். நீர் பாடுகளை அனுமதிக்கிறேன். ஆனால் ஒரு நாளிலே நீர் விரும்புகிற பாத்திரமனாக நாங்கள் முழுமையாக மாறுவோம். ஒருவேளை இந்த நாட்கள்ல நாங்கள் நீர் எங்களுக்கு அனுமதித்திருக்கிற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அது பூரணம் பெறவில்லை. ஒரு நாளிலே அது பூரணமான மகிமையின் பாத்திரமாக மாறும். எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்தும். நாங்கள் மறைக்கப்பட்டு என் இயேசு மகிமைப்படுவார் எங்களுடைய ஊழியத்திலே. அப்படிப்பட்ட நிறைவான சிலாக்கியத்தை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவீராக. உம்முடைய கிருபையினால் ஒவ்வொருவரை நிரப்பும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.